ஹரே கிருஷ்ணா. சர்வதேச கிருஷ்ண பக்தி கழகத்தின் இலங்கை கிளை கொழும்பு 13 புதுச்செட்டி தெருவில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயத்தில் இன்றைய தினம் எண்ணெய் காப்பு நடைபெற்றது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கிறது. விஷ்ணுவின் 10 அவதாரங்களை குறிக்கக்கூடிய அந்த 10 அவதாரங்களும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்களால் இங்கே வந்து இந்த பூஜைகளில் கலந்து கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறுகிறது. காலை 5:30 முதல் விசேட பூஜைகள் ஆரம்பிக்கின்றன. சர்வதேச கிருஷ்ண பக்தி கழகத்தின் ஸ்தாபகரான அருட்திரு அபய்சரந்தே ஸ்ரீலஸ்ரீ பிரபுபாதாவின் சிஷ்யரான மகாகர்த்ததாஸ் தமது குருவின் சொற்படி 1976ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்து கொழும்பு 13 புதுச்செட்டி தெருவில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலயத்தை ஸ்தாபித்தார். அன்று முதல் இன்று வரை கிருஷ்ண பரமாத்மாவின் பக்தியை இலங்கை மக்களிடையே பரப்புவதுடன் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை உபதேசங்களூடாக ஆன்மீக அறிவை வளர்க்கும் அருட்பணியை இவ்வாலயம் தொடர்கின்றது. உலக துன்பங்களிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபிப்பதே என்பதை கோட்பாடாக கொண்ட இவ்வாலயத்தில் பெருந்திரளான பக்த அடியார்களின் பங்களிப்புடன் இன்று எண்ணெய் காப்பு நடைபெற்றது. ஹரே கிருஷ்ணா. 1965ஆம் ஆண்டு ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று சர்வதேச கிருஷ்ண பக்தி கழகத்தை ஆரம்பித்து வைத்தார். அவர் ஆரம்பித்து வைத்த காலத்திலே 1965ஆம் ஆண்டே அவர் கூறினார், எங்களுடைய ஸ்தாபனம் 108க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ளது, ஆலயங்களை கொண்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கின்றார்கள். பல மொழிகளிலே ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன என்றெல்லாம் கூறினார். அப்போது அங்கு இந்த அவருடைய சில சீடர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அவர்கள் சுவாமியார் என்ன இவ்வாறு சொல்லுகின்றார் என்று அதிசயப்பட்டார். 13 வருடங்களின் பின்பு அவர் இந்த உலகை விட்டு மறைந்தார். அப்போது 108 ஆலயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன. 4000க்கும் மேற்பட்ட சீடர்கள் இருந்தார்கள். ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்ற புத்தகங்கள் பல மொழிகளிலே அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வந்தன. அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இலங்கையில் நாங்கள் 1976ஆம் ஆண்டு வந்தோம். வந்து இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்தோம். இப்போது நாங்கள் 50 வருடங்களாக இலங்கையில் சேவையாற்றி வருகின்றோம். இந்த காலத்தில் இங்கு சில பிரபாதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் நோக்கமாக இங்கு ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மக்களுக்கு அறிவூட்டும் விதமாகவும் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சில குருவார் அறியாமை தான் இந்த உலகிலே உள்ள பிரச்சனை எல்லாவற்றையும் காரணம் என்று கூறுவார். ஆகவே இந்த ஆலயத்தின் ஊடாக மக்களுக்கு ஆத்மீக அறிவையும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்ற புத்தகங்கள் ஊடாக ஆத்மீக வழிகாட்டியாகவும் அமைவதற்காகத்தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு வருகின்றது. ராதாகிருஷ்ணா, ஜெகநாதர், பாலதேவ சுபத்ரா மற்றும் கௌரவனித்தாய் போன்றவருடைய முக்கியமான மூலமூர்த்திகள் அங்கு இருக்கின்றார்கள். திருப்பதி பாலாஜி வெங்கடேஸ்வருடைய மூர்த்தியும், மறுபக்கத்தில் ஸ்ரீ ராமர், சீதை, லக்ஷ்மணன் போன்றவருடைய விக்கிரகங்களும் இருக்கின்றன. அத்தோடு நரசிம்மருடைய விக்கிரகம் இருக்கின்றது. இவ்வாறாக இந்த ஆலயத்திலே இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு மங்களகரமாக எல்லோருக்கும் ஆத்மீக அறிவையும் அருளாசியையும் வழங்குவதற்காக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையிலும் இந்த ஸ்தாபனம் வளர்ந்து இலங்கை மக்கள் எல்லோருக்கும் நற்பயனை கொடுக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்து ஆத்மீக குருவுடைய ஆசையை மண்டிக் கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. சகோதர மக்களும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையில் பகவத்கீதை சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டமை இந்த ஆலயம் ஆற்றிய மாபெரும் சமய பணிகளில் முக்கிய ஒன்றாகும். 50 ஆண்டு கால லட்சிய கனவின் வெளிப்பாடாகவே ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயம் இன்று காட்சி அளிக்கிறதென்றால் அது மிகையாகாது.